ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், அதாவது பேசிக்காக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு ஹூப், கலர்ஃபுல் த்ரெட்ஸ், அதுக்கப்புறம் குண்டூசி, இது கூடவே நூலை இன்செர்ட் பண்ணுற ஒரு டூல் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. பேசிக் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது போதுமானது. நான் ஆல்ரெடி ஒரு நூல் வந்து யூஸ் பண்ணி சும்மா போட்டு பார்த்தேன், நல்லாவே வந்துருந்தது. சரிங்களா? ஸோ நான் இந்த கிளாத்தில் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் ஒரு 6 ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். அதோட டிசைன்ஸ், அந்த லைன்ஸ் மேலே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஹூப்பில் கிளாத்தை செட் பண்ண போகிறோம். ஹூப்பில் வந்து கிளாத் வைக்கும்போது நல்லா டைட்டாக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே வந்து லூஸாக இருக்கக்கூடாது. லூஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டிச்சஸ் வந்து கோணையாகவும் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல க்ரிப்பாகவும் இருக்காது நமக்கு போடுறதுக்கு. ஸோ அதனால் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச், லேசி டைசி, ஃப்ரெஞ்ச் நாட், செயின் ஸ்டிச்சு, இந்த 6 ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நூல் வந்து நீடிலில் நூல் கோர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து குட்டியாக விட்டுட்டு கீழே இருக்கிற பக்கத்துக்கு டைட் நாட் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் சைட் ஆஃப் த கிளாத் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நான் நீடிலில் விட்டு எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது லேஸாக எடுங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த லைனில் வந்து நான் இன்செர்ட் பண்ணி பேக் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டிச். அதாவது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இப்படி தான் போடணும். இப்படியும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நூல் வந்து சிக்கிக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, எதுவும் சிக்கிருச்சுன்னா நூல் வந்து ரொம்ப டைட்டாக எடுத்திங்கன்னா பிஞ்சிரும். அந்த நூல் வந்து லேஸாக தான் இருக்கும், ஸோ பிஞ்சிரும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இப்போ ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து நான் போட்டிருக்க லைன் மேலே மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ நான் போடுறது பாருங்கள். இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். அந்த எண்ட் ஆஃப் த லைனில் நான் இன்செர்ட் பண்ணி பேக் சைடில் எடுத்துக்கிறேன். அதாவது நான் போட்டிருக்க லைனில் மட்டும்தான் அந்த ஸ்டிச்சஸ் உட்காரணும். நான் லைன் போடாத இடத்துல அந்த ஸ்டிச்சஸ் வரவே கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். நான் கொஞ்சம் கோணையாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். இதெல்லாம் டிசைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எப்போவுமே ஸ்டிச்சஸ் போடும்போது சிக்கிக்காமல் பார்த்துக்கோங்க நூல் மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து போட கற்றுட்ருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேக் ஸ்டிச். நான் ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பேக் ஸ்டிச் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதாவது லைனோட கொஞ்சம் மிட் தள்ளி வந்துட்டு நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டார்டிங் ஆஃப் த லைனில் வந்து நம்ம போயிட்டு இன்செர்ட் பண்ணி பேக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் உங்களோட எண்ட் பாயிண்ட் மாதிரி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த இன்செர்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து திரும்பவும் நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதோட ஸ்டார்டிங் லைனில் வச்சு நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா பேக் ஸ்டிச்சஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? பேக் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லேசி டைசி ஸ்டிச். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் போட போட பழகிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு சுத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணவே வரல. ஸோ நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க பார்த்து. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எம்ப்ராய்டரி போடுறீங்கன்னா உங்களோட கை வந்து கிளாத் மேலே படக்கூடாது. மீன்ஸ் உங்கள் கையோட வெயிட் வந்து கிளாத் மேலே படக்கூடாது. வெயிட் வந்து போடக்கூடாது. போட்டிங்கன்னா கிளாத் வந்து லூஸ் ஆகிடும். நீங்கள் சும்மா பிடிச்சிக்கிறதுக்கு க்ரிப்புக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் வந்து ஃபுல்லாக நீங்கள் அதுலேயே வெயிட் போட்டிங்கன்னா கிளாத் லூஸ் ஆகிடும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், கிளாத் லூஸ் ஆகிடுச்சுன்னா நூல் அடிக்கடிக்கு சிக்கிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் போட்டதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி போடணும் லேசி டைசி ஸ்டிச். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து போட்ட இடத்துலையே போடுற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா நூல் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். பட் இதுவும் நீங்கள் போட போட பழகிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து லேசி டைசி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இது எனக்கு
சுத்தமாக வரல. நான் எப்படியோ போட்டேன், பட் எனக்கு வரல. நான் லாஸ்ட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுறேன். எப்படி போடணுன்னா, த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாட் மாதிரி சுற்றிட்டு விட்டு வெளியே எடுக்கணும். பட் இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நூலே எனக்கு சுற்றிட்டு வந்து பின்னிட்டு மாட்டிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே குதறி வச்சுருக்கேன் அந்த இடத்துலட்டு. ஸோ இது நான் வந்து லாஸ்ட்டாக ஒன்ஸ் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ செயின் ஸ்டிச்சுக்கு வந்து எண்ட் ஆஃப் த லைனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் இன்சர்ட் பண்ணுறேன். இதுவும் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து குத்தின இடத்துலையே குத்துறதால த்ரெட் வந்து வெளியே வந்துடுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் நோட் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் நோட்டில் வந்து நம்ம வந்து நிற்க வச்சு பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதே நீங்கள் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பெருசாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ண வராது. நானுமே இப்போ தான் கற்றுக்கிட்டு தான் நம்மளால போட முடியும். ஸோ அதனால நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும், கிராஃப்ட் வீடியோஸ், இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டாக கேட்கலாம், சரிங்களா. நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பேசிக்காலாம் போட்டிருக்கேன். ப்ளஸ் நான் வந்து இப்போ ப்ளவுஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே அதோட அவுட்புட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ நான் வந்து ஃப்ரெஞ்ச் நோட் போட்டிருக்கேன். அப்புறம் சும்மா சின்னதாக ட்ரை பண்ணேன், பட் நல்லா வந்துருந்தது. ஸோ அதனால நான் இப்போ ட்ரை பண்ணேன். அதாவது நீடில் வந்து பேக் சைட்லேருந்து இழுத்துட்டு ஒரு பக்கம் நூலை பிடிச்சி இந்த மாதிரி 2 டைம் சுற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தள்ளிவிட்டு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நம்ம கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தா தான் எனக்கு வருது. என்னோடய இதுக்கு வந்து அப்படி தான் வருது. ஸோ நான் இந்த பேக் சைடு வந்து இழுக்கிறேன், பாருங்கள். நான் மெதுவாக தான் இழுக்கிறேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன். எனக்கு ஒன்று வர மாட்டேங்குது. வந்துச்சு அப்படி பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை எப்போவுமே ஏதாவது ஒன்று பேசிக்காக நம்ம சும்மா இருக்கிற டைமுக்கு இந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை கற்றுக்கவே இல்லை, பட் எனக்கு இப்போ வந்து கற்றுக்கவும் இன்ட்ரெஸ்ட் வந்ததால் தான் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி ஃபோனுன்றதுக்கு நான் இதை கற்றுக்கிட்டது எனக்கு கொஞ்சமாகவே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்திங்களா இவ்வளோ அழகாக வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். ஃப்ரெஞ்ச் நோட் மீனுக்கு வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு தடவை நானே என்னோடய சேனல் லிங்க் போட்டு பார்த்தேன், NB Likes சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.